சின்ன குயில் சித்ரா அவர்களுக்கு இதை நான் டெடிகேட் பண்றேன். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணி இந்த உலகத்துக்கே வந்து பெஸ்ட்டாக வெல்த் கொடுக்கறது தான் அது விமன் தான். அந்த காலத்திலேயே விமன் எம்பவர்மெண்ட் யாருன்னா நம்ம பார்வதி அம்மா, அர்த்தநாரி எனக்கு 50% இடம் கொடுன்னு. ஸோ ஐ சி திஸ் வெரி பியூட்டிஃபுல். நாட்டோட பிரசிடென்ட் எடுத்துக்கோங்க, திரௌபதி அம்மா. ஸோ அவங்களும் வந்து எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றது ஒரு சாதாரண விஷயம் கூடாது. எனக்கு கூட ஆசை தான் பிரசிடென்ட் ஆகணும். சி பட் அதுக்குன்னு உள்ள அந்த தகுதிக்கு வரத்துக்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. மதுரை அரசாளும் மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேட்கறது டக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அம்மாட்ட தான் போய் கேட்போம், அம்மா எனக்கு இன்னைக்கு வாங்கி கொடு அப்படின்னு. ஸோ அது அப்ரூவல் கூட அம்மா தான். ஸோ இந்த உலகத்துக்கே அப்ரூவல் சக்தி அப்படின்றது அம்மா மனசு வச்சாதான் நடக்கும், பெண்கள் மனசு வச்சாதான் தான் நடக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க கையில வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மட்டும் மெய் மறந்து வாசிக்க மாட்டாங்க, கேட்குற நாமும் மெய் மறந்துருவோம். அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையா வாசிப்பாங்க. இந்தியாலேயே கைவிட்டு எண்ணக்கூடிய, அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய சூப்பர் வயலினிஸ்ட்ல இவங்களும் ஒருத்தவங்க. அவங்க தான் கலைமாமணி கலாஸ்ரீ டாக்டர் எம் நர்மதா அவர்கள். வணக்கம்மா. எல்லோருக்கும் சர்வதேச மகளிர் தின இனிமையான வாழ்த்துக்கள் ஃப்ரம் டாக்டர் எம் நர்மதா வயலினிஸ்ட். தேங்க்யூ மேம் ஸ்டுடியோ வந்ததுக்கு. எங்களுக்காக ஒரு சின்ன பாடல் அதோடையே தொடங்கலாமே. ஆமாம், மனசை எப்போவுமே ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி இசைக்கு உண்டு. ஸோ வசீகரா பாட்டை வாசிக்கிறேன் உங்களுக்காக. எ ஸ்ட்ராண்ட் ஆஃப் தி சாங். சூப்பர். எங்களுக்கு வந்துட்டு அப்படியே கேட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆக்சுவலா இன்றைக்கு வந்துட்டு பெண்கள் கிட்டத்தட்ட எல்லா துறையிலுமே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். சில துறைகள்ல இன்றும் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. அந்த வகையில இது இசையில நிறைய பேர் பாடுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. பட் வயலின் இதெல்லாம் எடுத்துக்கும் போது இந்த துறையில பெண்களினுடைய பங்களிப்பு இப்ப குறைவா தான் இருக்கு. ஒருத்தவங்க 2 பேர் தான் இதுல இதுவா இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இருக்கும், அதாவது கச்சேரிகள் அது இதுன்னு நீங்க வந்து. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இசைத்துறையில் நான் ஒரு 54 வருஷமா கன்சிக்யூட்டிவ் டைரக்ட் டிசைபிள் ஆஃப் பத்மபூஷன் ஸ்ரீ எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன் அண்ட் மை கிராண்ட் ஃபாதர் பரூர் சுந்தரமையர் அண்ட் மை அம்மா மீனாட்சி கோபாலகிருஷ்ணன். இசைன்றது வந்து நம்ம வீட்டில் வர ஒரு அம்மா அப்பா மாதிரி. அம்மா அப்பா எப்போவுமே வீட்டிலேருந்து ஆரம்பித்து நம்ம கையை வந்து அழிச்சுண்டு நம்மளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அந்த மாதிரி. ஸோ இப்பேற்பட்ட இசையில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து வயலினில் வந்து ஃபேசினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாரும் தாத்தா வயலின் வாசிப்பா, எங்கள் அத்தைகள் வாசிப்பாங்க. ஸோ அம்மாவுமே கொஞ்சம் வயலின் வாசிப்பாங்க, ஆனால் ரொம்ப சிறந்த பாடகி. அப்பா பத்மபூஷன் எம்எஸ்சி குருஜி. வயலினுக்கு வந்து லேடிஸ் வந்து எப்படி பாடுறாங்களோ அந்த மாதிரி வந்து வயலின் வாசிக்கிறதுலேயே ஒரு அழகான நேயம் இருக்குது.
அண்ட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் நிறைய லேடிஸ் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கல்ச்சரில் வரணும். ஏன்னா சங்கீதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கீத வாத்திய நிருத்தம்னு பேர். பாட்டோட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இசைக்கருவி, அந்த பாட்டும் இசைக்கருவியும் வரப்போது அழகாக ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒன்று. ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் நம்ம சங்கீதம் சொல்கிறோம். சில பேர் சொல்கிறா எனக்கு வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும், சில பேர் வயலின் பிடிக்குன்றாங்க, சில பேர் நடனம் பிடிக்குன்றாங்க. ஸோ இதனால இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம முன்னோர்கள் இதுக்கு சங்கீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எதை பாடுறோமோ அதை கீதம்ன்றாங்க. ஸோ வயலினில் வந்து பாட்டில் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. கத்துண்டு வாசிச்சா இதை போல் ஒரு பரமானந்தம் உலகத்தில் வேற இருக்கா, மியூசிக் இஸ் பிளிஸ் சொல்கிற அளவுக்கு நம்ம மனசை ஈர்த்து விடுது. சரிம்மா. எல்லா துறைகள்லுமே எனக்கு போட்டிகள் அதிகம்தான். இந்த துறையில் நீங்கள் இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய தடைகளை தாண்டி வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கடினமான ஸ்டேஜாக இருந்தது, நான் இந்த இசைத்துறையில் இது வரைக்கும் பயணிக்க இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னா எதம்மா சொல்வீங்க? அதாவது ஒரு லேடிஸ் அப்படின்ற போது கம்யூனிட்டி லிவிங்கில் கல்யாணம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்காக இருக்குது. சில பேருக்கு அது ஜியாகிரஃபியாக இருக்குது. ஸோ அந்த எல்லாருடைய ஒரு சப்போர்ட்டில் தான் ஒரு இசைன்றது வந்து பரிமளிக்க முடியும். எப்படி வந்து ஒரு பூமியில் ஒரு செடியை வச்சா அதுக்கு அழகான மண், அன்பு, அதோட வந்து கொஞ்சம் தண்ணி, அப்புறம் சூரிய ஒளி அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஆதரவும் வேணும். எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு பில்லர் லைக் சப்போர்ட். அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இன்னைக்கு ஹிமாலயாஸ் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறதுனா அதை ஏதாவது விவரிக்க முடியுமா? அதை அழகு தான் அட்மையர் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம நின்று பார்க்குறோமேனு நம்ம சௌபாகியமாக நினச்சிக்கலாம். சில பேருக்கு வந்து சப்போர்ட் வந்து முக்கியமான நேரத்தில் இல்லைன்னா அவங்களே செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ணுற போது நான் டெல்லியில் போய் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு தமிழ்நாடுல வந்து படிச்சுட்டு டெல்லியில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒவ்வொரு 15 நாள் பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி டெல்லிக்கு போயிட்டு வருவேன், 10 நாளைக்கு ஒரு தடவை. ஸோ அந்த மாதிரி பண்ணுறச்சா அந்த புது ஒரு மொழியை கற்றுக்கிறது, புது மக்களோட பழகிறது, அண்ட் ஹிந்துஸ்தானி சங்கீதம் அண்ட் கர்நாடிக் சங்கீதத்தில் யூனிக் ரிசர்ச் பண்ணதுனால வெறும்னா வந்து இசை வந்து வாயால் மட்டும் விவரிச்சா போகாது, அதை வந்து அனுபவிக்கணும். சாப்பாடு மாதிரி அதை வாசித்து பார்க்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து இட் வாஸ் ப்ரிட்டி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த நார்த் இண்டியன் சங்கீதம் கற்றுக்கிறது சவுத் இண்டியன் சங்கீதத்தோட கம்பேரிசன் பண்ணுறது, புது விதமான மக்கள், தெரிஞ்ச எதிரிகள், தெரியாத அனுகூல சத்ரு, நிறைய பேர் இருப்பா. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம தாண்டி அந்த சப்போர்ட்டோட நான் எங்களுக்கு கிடைச்ச ப்ரொஃபஸர்ஸ்லாம் ரொம்ப ஹைலி சப்போர்ட்டிவ். த கிரேட் ப்ரொஃபஸர் தேபு சௌத்ரி, அப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீ எம்எஸ்சி குருஜி, எல்லாத்தையும் தாண்டி எங்கள் ஸ்வீட்டஸ்ட் அம்மா மீனாட்சி கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஸ்ரீ கிண்டே, அண்டு நான் மீட் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. தடைகளை தாண்டி வர தடைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிறது தான் நான் தடைன்னு சொல்கிறேன்னா. இதை தாண்டி நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஊக்கத்தோடு பண்ணுற போது அந்த ஊக்க சக்தியை தான் நான் வந்து சக்தி ரூபமாக பார்க்குறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு. ஓகே, இந்த ஃபீல்டில் ஆண் பெண் வித்தியாசம் இருக்கா இல்லை அதெல்லாம் தாண்டி வந்தாச்சாம்மா? இன்டர்நேஷ்னலாகவே வந்து ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் இருக்குதான் இருக்குது. பட் இப்போ ஒரு சாதனை அப்படின்னு படித்தா பாருங்களேன், இந்த டேட்டா, அந்த டேட்டான்றது தான் நாலெட்ஜ். வெறும் சிப்பு தான் அது வந்து நம்ம வி டோன்ட் ஹாவ் எனி வேல்யூ ஃபார் தட். அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த நாலெட்ஜ், ஞானம் அப்படின்னு தான் மா சரஸ்வதி. ஸோ அதனால தான் நம்ம மாத்ருபூமின்னு சொல்கிறோம், மா சரஸ்வதின்னு சொல்கிறோம். இந்த பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச போது ஜெய் பாரத் மாதா கீன்னு சொன்னோம். இந்த பாரத் அப்படின்னா பாவம் ஃபார் பா, ராகம் ஃபார் ரா, தாளம் ஃபார் தா. ஸோ மூணுத்தையும் சேர்த்தா பாவராக தாளமோதினி அப்படின்னு நம்ம தீட்சிதர் பண்ணியிருக்கார். அண்ட் அந்த ட்ரினிட்டி ஆகப்பட்டவா ஜெய் சியாராம் அப்படின்றோம், லக்ஷ்மி நாராயணான்னு சொல்கிறோம், மீனாட்சி சுந்தரேஸ்வரான்னு சொல்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த விமனோட பேர். ஸோ லக்ஷ்மி அப்படின்ற போது திருப்பதியில் நிறைய பேர் தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அவர் தன்னோட இதயத்திலேயே வக்ஷஸ்தல லக்ஷ்மின்னு அழகாக வச்சுருக்காரு.
அதை கூட சந்தனம் போட்டு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி சிவன் அந்த காலத்திலேயே விமன் எம்பவர்மெண்ட் யாருன்னா நம்ம பார்வதி அம்மா, அர்த்தநாரி எனக்கு 50% இடம் கொடுன்னு. ஸோ ஐ சி திஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஒரு விமன் அவளுக்கு வந்து அவளுக்கு நம்மளுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவள் வீட்டில் அவள் 5 பேரை தயார் பண்ணுவாள். ஏன்னா அவள் அம்மாவுக்கு அவளுக்கு 5 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ அப்பா கம்மியாக படிச்சிருந்தா கூட அம்மா நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து வீட்டு வேலையும் செய்யும், வேலைக்கும் போவாங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க, டாட்டர் இன்லாவாக இருப்பாங்க. இவ்வளோவையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளையும் கவனித்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த எஜுகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே அந்த அம்மாவோட அந்த பியூட்டி தான். ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம பெரிய டேர்ம்ஸ் வச்சு விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா கூட, ஆன் அ டே டு டே பேசிஸ் அதுதான் இருக்குது. அம்மா எங்கே கூப்பிடு அப்படின்னு தான் குழந்தை சொல்லும். அப்பாவை கூப்பிடுன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதில்ல. பிறந்த உடனே முதல் இனிமையான மழலை சொல் அப்படின்னா அம்மா, அத்தை அப்படின்னு சொல்கிறது. ஹிஸ்டாரிக்கலாக அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்து நம்ம பார்க்குறோம் சக்தியோட பிரபாவம் வந்து இந்த உலகத்தையும் தாண்டினது. ஏன்னா மதர் நேச்சர்னு சொல்கிறோம், ஃபாதர் நேச்சர்னு வி நெவர் செட். மதர் நேச்சர், மதர் எர்த், பாரத் மாதா, ஜெய் பாரத் மாதா கி வந்தே மாதரம் சொல்லியிருக்கோம். நம்ம நதிகள் பேரு, நாடுகள் பேரு, தாய்நாடு எல்லாமே வந்துட்டு பெண்களை வச்சுதான். ஸோ அதனால தான் மாதா பிதா குரு முன்னறி தெய்வம்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேமஸ் சினிமாவில் சொல்கிறாங்க, கடவுள் நம்ம நேரில் பார்க்காட்டி என்ன, கடவுள் நம்ம வீட்டுக்கு வராட்டி என்ன, நம்ம தான் அம்மாவை பார்க்குறோமே. ஸோ அம்மா தான் வந்து ஒரு கடவுளாக போஷிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ கேட்டாலும் எஸ்ன்னு சொல்கிற ஒரே இடம் அம்மா தான். ஓகேம்மா. ஸோ உங்கள் ஃபீல்லையும் இப்போ இந்த வித்தியாசங்கள் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே இது வாசிப்பு தான்னாலுமே ஆண்றவங்க ஒரு விதமாகவும் பெண்றவங்க ஒரு விதமாகவும் எப்பயும் அந்த ஃபீல்டில் எப்போவுமே நிறைய கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் அதை வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாத லெவலில் இருக்கோம். ஸோ விமனோட மெஜாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிற போது நம்மளுடைய பிரபாவத்தை நம்ம வந்து நம்மளோட சோலோ கான்சர்ட்ஸ் மூலமாகவோ, தனி கச்சேரிகள், இல்லை நம்ம யூனிக்காக பண்ண நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுது. இப்போ இன்னைக்கு நம்மளோட நாட்டோட பிரசிடென்ட் எடுத்துக்கோங்க, திரௌபதி அம்மா. ஸோ அவங்களும் வந்து எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றது ஒரு சாதாரண விஷயம் கூடாது. எனக்கு கூட ஆசை தான் பிரசிடென்ட் ஆகணும். பட் அதுக்குன்னு உள்ள அந்த தகுதிக்கு வரத்துக்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. ஐ ஹர்ட் ஷி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து. பட் அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து ஒரு பியூட்டிஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து முன்னைக்கு இருந்ததுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் விமனுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க, சிசு வித்யா அப்படின்னு. ஸோ நம்ம விமனை வந்து கல்டிவேட் பண்ண ஒரு நாட்டோட ஆண்டர்ப்ரனர்ஷிப். இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ மேக்கப் சாமான் வாங்குவோம், அது வந்து லீடிங் பிஸ்னஸ் கார்ப்பரேட் வேர்ல்டில். விமன் ஆர் டிரைவிங் காரை வாங்குற போது நாட்டோட எக்கனாமியை வந்து லிஃப்ட் பண்ணுறதே விமனோட லிப்ஸ்டிக்கு, காஸ்மெட்டிக், மேக்ஸிமம் டாக்ஸஸ் அது வாங்குறது விமன் தான். இட்ஸ் லைக் வெரி என்ன சொல்கிறது, நாட் மென் பை காஸ்மெட்டிக்ஸ், இட்ஸ் வெரி ரேர். அதே மாதிரி புடவைகள் ரொம்ப காஸ்ட்லி, ஃபேப்ரிக், சென்ட், இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் அப்லிஃப்ட்ஸ் த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்கனாமி. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணி இந்த உலகத்துக்கே வந்து பெஸ்ட்டாக வெல்த் கொடுக்கறது தான் அது விமன் தான். சூப்பர்மா. இப்போ இந்த இசைத்துறையில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சவங்க அந்த லேடிஸ் பற்றி சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுக்காக ஒரு 2 வரிகள் எங்களுக்காக வாசிச்சு காமிங்க. கட்டாயமா. இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ணி என்னோட இதயத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருன்னா எங்கள் அம்மா மீனாட்சி கோபாலகிருஷ்ணன். அவங்க அந்த காலத்திலேயே பாட்டு பாடி நம்மளுடைய டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்கள்ட்ட இசையில் வந்து முதல் பரிசை பெற்றாங்க. ஓகே. ஷி வாஸ் ஜஸ்ட் நாட் அ ஹவுஸ் ஒய்ஃப்.
அவங்க அந்த காலத்திலேயே டைப்ரைட்டிங் பண்ணி நல்லா படிப்பாங்க. இன்றைக்கி கோல்டு மெடல்ஸ் வாங்கி இவ்வளோ தூரத்துக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி என்னை ஊக்குவிச்சு, எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கை, என் தம்பி, என்னோடய பொண்ணு ஜெயலக்ஷ்மி, ஒரு தெரியாத சப்ஜெக்டை பற்றி கூட தெரியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. தெரிஞ்ச லெவலில் வந்து பேசுறதுக்கூடிய அந்த தைரியம், மனோபலம். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்தாலும் மனசில் பலம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை நம்ம பண்ண முடியும். ஸோ மனோபலத்தை கொடுத்தவங்க அவங்க, ஊக்குவிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அவங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக தினம் பாடுற ஒரு பாட்டை வந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் திருப்புகழ் நிறைய பாடுவோம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே அப்படின்னு வந்து அவங்க பாடுவாங்க. காலகாத்தால அந்த பாட்டை வந்து நாங்கள் வந்து பாடுவோம் தினம், சுவாமிக்கு எதிர்க்க விளக்கேற்றி வச்சு. அண்டு அவங்க வந்து வெறும்னு வந்து பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, ப்ராக்டிஸ் பண்ணுனாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டில் வந்து எம்எல் வசந்தகுமாரி, த லெஜண்ட், சங்கீத கலாநிதி, பாரத் ரத்னா எம்எஸ் சுபலக்ஷ்மி அவர்கள், அப்புறம் சங்கீத கலாநிதி ஸ்ரீமதி டிகே பட்டம்மாள் அவர்கள், இவங்க 3 பேர் பாடின பாட்டை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததை இவங்க 3 பேருக்கு டெடிகேட் பண்ணி நான் நீங்கள் சொன்னபடி ஒரு லைன் வாசிக்கிறேன். டிகே பட்டம்மாள் வந்து எப்படி பாடினரோ, எப்படி பாடினரோ சிவனே, அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே, எப்படி பாடினரோ. இந்த பாட்டை உங்களுக்கு ஒரு லைன் வாசிக்கிறேன். இது ஆபேரி ராகத்தில். டிகே பட்டம்மாள் வந்து இந்த பாட்டு எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சாங், நம்மளுக்கு சுதந்திரம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பாட்டை வந்து எல்லாரும் பாடியிருக்காங்க. அப்பர், வள்ளலார், அத்தனை பேரோட பேரும் வரக்கூடியது. இந்த டிகே பட்டம்மாள் சங்கீத கலாநிதி அவர்களுக்கு அர்ப்பணிக்கிற பாட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. பாரத் ரத்னா எம்எஸ் சுபலக்ஷ்மினா, காற்றினிலே வரும் கீதம், அப்படின்னு போது எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா, பெங்களூரில் பிறந்ததுனால அவங்களுக்கு கன்னடம் ரொம்ப நல்லா வரும், கன்னடா லாங்குவேஜ். பாரோ கிருஷ்ணய்யா புரந்தரதாசர் அவர்கள் பண்ணது. இன்னைக்கு சங்கீதத்தோட பேசிக்ஸுக்கு எல்லாமே கர்நாடிக் மியூசிக்கில் புரந்தரதாசர் பண்ண கீதங்கள், ஸ்ரீ கணநாத சிந்தூரவர்ணா, அது மாதிரி சரி சரி சரிகமா, இதெல்லாமே இவர் பண்ணது தான். ஸோ இந்த பாரோ கிருஷ்ணய்யா அப்படின்னா எம்எல்வி அக்கா தான். காற்றினிலே வரும் கீதம்னா எம்எஸ் அம்மா தான். எப்படி பாடினாரோ அப்படின்னா டிகேபி அம்மா. பாட்டுனால ஆர்டிஸ்ட்னால பாட்டினா தி பிகேம் இன்செப்பரபிள். எப்படி நம்ம நகமும் சதையும் பிக்க முடியுமா? இல்லை பாலுக்குள்ளே நம்ம சர்க்கரை போட்டோமே, பால் இனிப்பா இல்லை சர்க்கரை இனிப்பா அப்படின்ற கொஸ்டின்ஸ், $1 million கொஸ்டின். ஸோ பாரோ கிருஷ்ணய்யா வாசிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட்
ரொம்ப அக்கம்பலிஷ்டா கேபி சுந்தரம்பாள் அவர்கள். மெட்டாலிக் வாய்ஸ். அந்த காலத்துல, எந்த காலத்துல சத்யமூர்த்தி அவர்கள் சொல்லி மூவில நடிக்கிறது 1,00,000 ரூபாய் வாங்கினாங்க. பெண் அவங்கதான். அவங்கதான். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஈரோடுல அவங்க வீட்டுல கொடுமுடி பாலாம்பாள்னு பேர். ஸோ காந்தி மகா அவர் வீட்டுக்கு வந்திருந்தாராமா. இவங்க தங்க தட்டுல சாப்பாடு போட்டாங்க அவருக்கு. ஸோ நீங்க நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாமா கேபிஎஸ். இந்த தட்டை எனக்கு கொடுங்கன்னாராம். ஸோ ஃபஸ்ட்டு காந்திஜி அவர்களுக்கு தங்கத்தட்டு கொடுத்தது நம்மளோட சவுத்லேருந்து கொடுமுடி கேபிஎஸ் அவர்கள். ஆமாம். ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியில் எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க பாடல்கள் பாடி டான்ஸ் ஆடிண்டே நாடக பேச்செல்லாம் பேசி ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். ஸோ அவங்க அம்மா எங்கே போனாலும் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிறைய நகை எல்லாம் போடணும், அதனால வந்து ஒரு தங்க காயின் கொடுங்கோ அப்படின்பாலாம். ஷி வாஸ் பியூட்டிஃபுல் பயனீரிங் லேடி. கேபிஎஸோட அம்மா சொல்கிறேன். ஸோ ஒரு 10 கச்சேரி பாடினா 10 தங்க காசை அவங்க வீட்டில் அந்த உடனே அதை ஆபரணமாக பண்ணிடுவாங்களாம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. சேவிங்ஸ், எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லை, ஷேப்பிங், சேவிங் எல்லாமே விமன் தான். ஸோ அவங்க வந்து பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, அதோட ஒரு லைன் வாசிக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. சரிகம வதனி சனிகபமா கரி நிரிசா, சண்முக பிரிலா. இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி லைட் மியூசிக் லதா மங்கேஷ்கர். அவங்களுக்கு வந்து போத் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அவர்கள், லதா மங்கேஷ்கர், போத் ஆஃப் தேம் வேர் ஃபேவரேட்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. ஸோ நைட்டிங்கேல்னு பேர். பாயோ தனு பாயோ, ராமரோட பேரை சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெல்த் நோட்டு தான்னு. அதனால அவங்க திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமஸ் சாங். அவங்கெல்லாம் பழைய காலத்தில் எப்படின்னா அவங்க பாடினத்துக்கு அளவே கிடையாது. கடல், இசை ஒரு கடல்னா அவங்களே ஒரு கடல். சூப்பர்மா. சின்ன குயில் சித்ரா அவர்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டான அஞ்சலி அஞ்சலி வாசிச்சு காமிங்க. ஷூர். சின்ன குயில் சித்ரா அவர்களுக்கு இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க சித்ரா அவர்களே வந்து சங்கீதத்தை முறையாக கற்றுண்டாங்க. கர்நாடிக் மியூசிக் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சங்கீதத்துக்கே ஆதாரம். அதனால ஃபிலிம் சாங் பண்ணுற போது ஒவ்வொரு இடமும் நளினத்தோடையும் அழகோடையும் பாடிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு வந்துட்டு என்ன இப்படி நிறுத்திட்டீங்க பாதி இல்லைன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகேவா. ஸோ மகளிர் தினம் பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மகளிர் தின பெண்கள் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து மனோபலம். அந்த மனோபலத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே தைரியம். அஷ்டலக்ஷ்மியையும் பாருங்களேன், தைரியலக்ஷ்மிக்கு விருந்து உணவாக அப்படின்றார் தேவராய சுவாமிகள் கந்தர் சஷ்டி கவசத்தில். ஸோ இந்த வீரம், இந்த தைரியம் அப்படின்னா இந்த திரிசக்தி எடுத்துக்கோங்க. எப்படி இந்த உலகத்துக்கு இந்த நாலேஜ் தான்
இன்னைக்கு பவர். நாலெட்ஜ் தான் வந்து நம்மளுக்கு எஜுகேஷ்னல் ஒரு டெவலப்மெண்ட்டு. இந்த நாலெட்ஜுக்கு 64 கலைகளையும் கற்றுண்டு நிறகுடமாக ஒரே இடத்துல கையில் வீணையை வச்சுட்டுருக்காங்க. ஸோ ஒரு இசைக்கலைஞர் வந்து பாட்டு ப்ளஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் அப்படின்றது அவங்களோட சைலண்ட் மெசேஜ். அதே மாதிரி நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் இந்தியாவில். அதுலேயும் நம்ம வர்ஷிப் பண்ணுறது யார்? மாதா லக்ஷ்மி. எதுக்கு? ப்ராஸ்பரிட்டி வேணும். இன்றைக்கி உலகத்தில் ரோட்டி கப்படா ஒரு மக்கான்னு சொல்கிற போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி இஸ் த பேஸ். அண்ட் பாரதியார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அப்பா எனக்கு இன்றைக்கி சக்தியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறக்கூடாது. ஃபுல் சக்தியோடு நான் இன்றைக்கி எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்றது தான். ஸோ நம்மளை வந்து ஊக்குவிக்கிறதே அந்த மாதா சக்தி தான். ஸோ துர்கா அப்படின்ற போது ஆயுத பூஜை பண்ணி விஜயதசமி அன்னைக்கு அந்த அம்மாட்ட நம்ம கேட்குறது என்ன? நல்ல ஆயுளை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, நல்ல ஆயுர் ஆரோக்கியம் சௌக்கியத்தை கொடு. சௌக்கியம், நல்ல மனசு காமாக இருந்தாலே நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். வீட்டில் ரொம்ப நல்ல ஒரு நாள் அம்மா ஊருக்கு போயிட்டால் வெறும் பிரெட் டோஸ்ட்டு தான், சாண்ட்விச் தான். அம்மா ஊரில் இருந்தால் ஒரு அழகான சாம்பார், ஒரு சப்ஜி, ஒரு ரசம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். அந்த அம்மாவாகப்பட்டவா என்ன பண்ணுறா அப்படின்னா வீட்டில் மட்டும் வேலை செய்யலை. வீட்டில் குழந்தைகளை ரெடி பண்ணி கொடுத்துட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு, வீட்டு வேலையை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு, அங்கேயும் வந்து வீட்லேயும் செஞ்சு வெளியிலையும் செஞ்சு ஒரு சம்பளம் தான் வாங்குறாங்க பாருங்க. ஸோ அந்த இன்னொரு ஒரு சம்பளம் என்னென்னா அவங்களோட வந்து மனோபலம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மனோபலம், ஒரு தைரியம், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற லெவலில் நம்ம வந்து பண்ணிகிட்டே போகிறச்ச நம்ம அப்பா அம்மா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து த ப்ரூஃப் ஆஃப் த கேக் ஆர் த புட்டிங் இஸ் த டேஸ்ட் ஆஃப் த பை அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு அவுட்புட் காட்டணும். செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் செயல்திறன், அப்புறம் அம்மாவுக்கு மேலே உள்ள அந்த பக்தி. அம்மாவை வந்து என்றைக்குமே ஃபுல்லஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்தா இங்கே சொல்லுவார், போகிற இடமெல்லாம் சிறப்புன்னு. ஏன்னா அம்மா கிட்ட அன்பு இருக்குது, ஆதரவு இருக்குது, அம்மா கிட்ட நல்ல நாலெட்ஜ் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி என் குழந்தை எப்போவுமே நல்லா இருக்கணுன்றாங்க. மகாபாரத்தில் குந்தி தேவி, ஷீ இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வி ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் சொல்ல போனால் பார்வதி தேவிக்கு ஒரு சரியான வேணும் ஆள் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணதே பார்வதியோட அம்மா தானா. சிவபெருமானை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்கிறோம். மதுரை அரசாளும் மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கேட்குறது டக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அம்மாட்ட தான் போய் கேட்போம், அம்மா எனக்கு இன்னைக்கு வாங்கி கொடு அப்படின்னு. ஸோ அது அப்ரூவல் கூட அம்மா தான். ஸோ இந்த உலகத்துக்கே அப்ரூவல் சக்தி அப்படின்றது அம்மா மனசு வச்சாதான் நடக்கும். பெண்கள் மனசு வச்சாதான் தான் நடக்கும். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றி. இப்பேற்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த ராணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. இசைன்றது ஒரு நாதஸ்வரூபம். அதனால்தான் அவளுக்கு வந்து நாதஸ்வரூபிணின்னு பேர். சுத்தானந்த பாரதி அவர்கள் ரொம்ப அழகா சகல கலாவாணியே சரணம் தாயே சங்கீத வீணா பாணியே தாயே, அழகான வீணையை கையில் வச்சுட்டு வாசிக்கிறாளாம். வீணைன்றது எல்லா இசை கருவிகளுக்கும் பொதுவான ஒரு டேர்ம் இன் சான்ஸ்கிரிட்டில். ஸோ இது கேதார ராகத்தில் சகல அப்படின்னு வந்து ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டை வந்து எல்லா மகளிருக்கும் முப்பெரும் தேவியர் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, அந்த மகா சரஸ்வதியாக வீணையை வச்சுட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு எல்லா இசை ஞானத்துக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த பாட்டை இப்போ கேட்டு ரசிக்கலாம்.
பரம்பொருள் இன்பமும் ஆற்றலும் ஆயுளும் சகல கலாவாணியே 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 வாடியே